ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு நம்மளோட வீரும் ரோஹனும் சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்துட்டு வீர் கேட்குறான், இந்த மாதிரி நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணல, அது யாரு அப்படின்னு. ரோஹனும் எல்லாத்தையும் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நினச்சி பார்க்குறான். பார்த்துட்டு வீர் சொல்கிறான், என்னடா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற, சொல்லு அப்படின்னு சொன்னால், அப்படிலாம் யாரும் இல்லையே, நான் அப்படிலாம் இல்லை, நான் வந்துட்டு சும்மா தான் அப்படி சொன்னேன், யாருன்னு எதுவும் கேட்காது இனிமே அப்படின்னு சொல்லவும், சரி சரி இதுக்கப்புறம் நானே கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்கிறா. எப்படிடா நீ வருங்கால கல்யாணம் பண்ண போகிற மனைவியை தான்டா அவள் லவ் பண்ணுறா, அதை போய் எப்படா கண்டுபிடிச்சா என்ன ஆவ, அப்படிதான் இருக்கு. அப்படியே காலையில் ஆயிடுது. காலையில் மிஸ்டே வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. தம்பிக்காரன் வந்துட்டு பால் விளையாடுறது பார்த்துட்டு, இதெல்லாம் உனக்கு எதோ ப்ளே கிரவுண்ட் மாதிரி தெரியுதா, ஒழுங்காக கீழே போய் விளையாடு, ஏதாச்சும் உடஞ்சிச்சுன்னா அப்புறம் யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா பரியும் அப்படியே வந்துட்டு உட்காடுறா. இதை பார்த்து நம்ம மிஸ்டேக்கும் வந்துட்டு, ஒரு இடத்துல நீ உட்காந்து பேச மாட்டியா, அங்கிட்ட எங்கன்னு நடந்துக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி திட்டுறா. ஐயோ என்னடா இவ்வளோ திட்டுறான்னு சொல்லிட்டு அவளும் தள்ளி போயிடுறா. நம்ம தம்பிக்காரன் சும்மா இருக்காம பாலை உதச்சி சிரமம் கீழே விழுந்துருது. மிஸ்டேக் வந்துச்சு பாருங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் வந்தால் அப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கு. அவளோட பறையும் யாரா அது இப்போ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா வீரோட அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க. இதை பார்த்து ஐயோ மிஸ்ட்ரி, இங்கே பாரு எல்லாம் வந்திருக்காங்க, என்ன நம்ம இந்த குளத்தில் இருக்கோன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வீடை அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் ரோஹன் வர, இத்தனை டைம் காலிங் பெல் அடிக்குது, யாரும் போயிட்டு திறந்து விட மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வீரோட அப்பா அம்மா வந்திருக்காங்க, நாங்கள் போய் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் ரோஹனும் போய் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா வந்துட்டு இங்கே வந்திருப்பாங்க. அதனால் வந்துட்டு வீரை ஹக் பண்ணிவிட்டு, வாங்க ஆண்டி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு, இங்கே என்னப்பா இவ்வளோ டைம் காலிங் பெல் அடித்தோம் யாருமே வரல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வந்துட்டு எல்லாம் உள்ளே இருப்பாங்க போல், சவுண்டு கேட்கல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம பரியும் கூப்பிடுறாங்க. நம்ம பரியும் வரா. பார்த்தா அவ்வளோ அழகாக கிளம்பி ரெடியாக வந்திருக்கா. நம்மளோட ரோஹன் பார்த்துட்டு, இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறா. அப்படியே நம்ம வீரம் அப்படியே அந்த அழகில் மயங்கிடுறான். அப்புறம் அப்படியே பாட்டியும் வந்துட்டு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்டால், ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் சொல்ல தான் வந்திருக்கோம், பத்திரிக்கை அடிச்சிட்டோம். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரோஹனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் தான் வீடு சொல்கிறேன், இந்த மாதிரி வந்துட்டு பத்திரிக்கையில் உன் பேரும் போட்டிருக்கேன்டா அப்படின்னு சொல்லும் போது, என்னோட பேர் எதுக்கு போட்டிங்க அப்படின்னு கேட்டால், ஃபேமிலி எவ்வளோ முக்கியமோ அதே அளவு நீயும் எனக்கு முக்கியம், என்னோடய ஃப்ரெண்டுடா நீ அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்மளோட ரோஹனுக்கும். அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பேர் வந்துட்டு முன்னாடி பிரிண்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்துலேயும் அப்படின்னு சொல்லும் போது, முன்னாடியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் அந்த பத்திரிக்கையை போய் சாமி மாடி வச்சு பூஜைலாம் பண்ணுறாங்க. பூஜை பண்ணிட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி நான் டிஃபன் பண்ணி தரேன்னு சொன்னால், இல்லைடா அங்கே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களும் போயிடுறாங்க. அவளோட பரி வந்துட்டு மிஸ்ட்ரி பக்கத்தில் உட்காந்துட்டு, இந்த ட்ரெஸ் தான் நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டோட்டலி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஹன் சொல்கிறான், இல்லை இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம மிஸ்ட்ரி அப்படியே பார்க்குறா ரோஹனை. பத்திரிக்கையில எல்லாம் பேர் எழுதிட்டு இருக்காங்க. எழுதிட்டு இருக்கும்போது பாட்டி கேட்குறாங்க, இந்த பாருப்பா எல்லாம் பேரும் எழுதுறோம், ஒன்று கேட்க மறந்துட்டேன் பாரு, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுப்பா, நம்மளும் போய் உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ரோஹன் வந்துட்டு அப்படிலாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். என்னப்பா கோச்சிக்கிட்டு வந்துட்டியா மும்பைக்கு அப்படின்னு கேட்டால், அப்பா அம்மா இருந்தால் தானே கோச்சிட்டு வரணும், எனக்கு அப்பா அம்மாலாம் இல்லை, விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ஹோல் ஃபேமிலிக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே நைட் ஆயிடுது. நைட்டு வந்துட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும் போது நம்மளோட ரோஹன் வந்துட்டு பால்கனியில் உட்காந்து படுத்துருக்கான். அதை வந்துட்டு நம்மளோட மிஸ்டியும் அப்போ தான் வரா, வந்து பார்க்குறா. பார்த்துட்டு அவளும் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு புலம்பிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி உனக்கு 6 தடவை என்னால் சொல்ல முடியல, சொல்கிற உரிமையும் எனக்கு இல்லை, இதுக்கப்புறமும் இல்லை, அதனால நான் மன்னிச்சிடு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளே மனசில் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ரோஹனும் அங்கேயே தூங்கிடுறான், மிஸ்டியும் அங்கேயே தூங்கிடுறா. அப்படியே காலையில் ஆயிடுது. ஆன உடனே ரோஹன் வந்துட்டு முழிச்சு பார்க்குறான். பார்த்தா மிஸ்டி படுத்துருக்கா. பார்த்துட்டு மிஸ்டி எப்போ எழுப்பி விட்றா. அவன் வந்துட்டு எந்திரிச்சு பயந்துட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு ஓடிடுறா.
அப்புறமேட்டு என்னமோ முடிச்சுட்டு உட்காந்து சமைச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீல்ஸ் தடுக்கி கீழே விழுந்துடுறா. கால் பிடிச்சிருச்சு போல. அவளே ஐயோ அம்மான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போ நம்ம ரோஹன் தான் வரான். ரோஹன் வந்துட்டு கை எடுக்கிறான். ஆனால் வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி இருக்கு. வேணாம் ஏதாவது சொல்லுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கியே இருந்துடுறான். அப்புறம் வந்துட்டு ஏதோ ஸ்பூன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கையிலேயே ஏதோ பண்ணிட்டு இருக்கா. நம்மளோட மிஸ்டேக் முறைச்சதுனால ஐயோ முறைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறான். அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல தூக்கிடலான்னு சொல்லிட்டு தூக்குறான். அவளோட மிஸ்டேக்கும் இல்லை பரவாயில்ல விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை வான்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு நான் அவனுக்கு தைலம் தேய்ச்சி விட்றேன்னு சொல்லிட்டு தைலமும் வந்துட்டு தேய்ச்சி விட போகிறான். இல்லை வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தைலம் தேய்ச்சி விட்றான். தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் டக்குன்னு காலை பிடிச்சி இழுத்ததில் நம்ம ஹீரோயின் டக்குன்னு வந்துட்டு அடிச்சிடுறான். வந்துட்டு ஐயோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்துறாங்க. நான் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, நானே வலிக்குதுன்னு சொல்கிறேன், நீ திரும்ப இன்னும் எனக்கு வலி கொடுக்குற, காலை இழுத்து விட்றேன்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு உன் காலை நவுத்திப்பாரு அப்படின்னு சொல்லவும் நவுத்தி பார்க்குறா. அவளுக்கு வலியே இல்லை, எல்லாம் சரியாயிருது. அதுக்கப்புறம் இது எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு எதுமோ யோசிச்சுட்டு திரும்ப வரான். அதனால தைலம் எடுக்க இல்லை எனக்கு சரியாயிருச்சு விடுங்க நான் பார்த்துக்குவேன் இதுக்கு மேலே சொல்கிறேன். உனக்கு இல்லை நீ வந்துட்டு இந்த பாக்ஸிங் மாதிரி அடிச்சல அதுக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போகிறான். இப்போ தம்பிக்காரன் தான் காட்டுறாங்க. தம்பி வந்துட்டு இந்த அர்ணவோட தங்கச்சி வந்துட்டு ரூட் விட்டுருப்பான் போல். அவன்கிட்ட போயிட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வரான், அவன் கூட நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு அவன் கூடலாம் போகிறேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். ஹலோ, எனக்கு யார் கூட போகணும் யார் கூட போகக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரியா, கிளாஸ் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எவனோ ஒருத்தன் வர அவனை போய் ஹக் பண்ணிட்டு காரில் உட்காந்து போகிறான். இதெல்லாம் தம்பிக்காரன் எனக்கு பார்த்து செம்ம காண்டா ஆகுது. இந்த கோவத்தோடயே நம்ம தம்பிக்காரன் அப்படியே கீழே உட்காந்துருக்கும் போது நம்ம ரோஹன் தான் வரான். என்ன நீ இங்கே டல்லாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டால் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்கிறான். ஒழுங்காக சொல்லு என்னன்னு, ஏன்னா உன்னை பார்த்தாலே நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணுங்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போல். எப்போ பார்த்தாலும் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாளுங்க. நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட் வர வச்சுட்டு அவளுங்களும் கழட்டிட்டு போயிடுற மாதிரி போயிடுறாளுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரோஹனும் சிரிச்சுக்கிட்டு எல்லா பொண்ணுங்களும் அப்படி இல்லை சரியா, நீ தப்பாக வந்துட்டு இது போடுற, ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பொண்ணுங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரோஹன்கிட்ட வந்துட்டு அந்த தம்பிக்காரன் கேட்குறான், இந்த மாதிரி லவ் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்பா உங்கள் அக்கா வந்துட்டு நான் பண்ணாததுக்கே வந்துட்டு அப்படியே என்ன திட்டுனா, இப்போ மட்டும் நான் தான் சொல்லி கொடுத்தேன் தெரிஞ்சு என்னை உண்டலன்னு ஆக்கிடுவா அவ அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா அப்பெல்லாம் நான் வந்துட்டு சொல்ல மாட்டேன், இதெல்லாம் தப்பாக பண்ணுறேன் நான் கேட்குறேன் அவ்வளோதான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவங்கள நல்லா புரிஞ்சுக்கோ, அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடு சரியா, அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டு லவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப சந்தோஷத்தோடையே போகிறான். அதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.